இப்போ இதில் வந்து இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா சின்ன பூச்சிகள், வண்டு கடிக்கிறது, பூரா இதில் நம்ம இது சின்ன சின்ன பூச்சிகள், விஷக்கடிகள் இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது. சாதாரண அலர்ஜி இது மாதிரியான இதெல்லாம் இது வந்து பூச்சிக்கடி, இன்செக்ட் பைட், மருந்துகளால் ஏற்படும் ஒவ்வாமை, அலர்ஜி, ட்ரக் அலர்ஜி, தைராய்டு பிரச்சனைகள், வேதிப்பொருள் ஒவ்வாமை, கெமிக்கல் அலர்ஜி, வேதிப்பொருட்கள் ஒவ்வாமை, சிறுநீர் சம்பந்தமான கோளாறுகள். அப்போ வண்டுக்கடி, பூச்சிக்கடி இது எல்லாத்தையுமே இது பண்ணலாம். அதுக்கடுத்தது இது வந்து நம்மளோட வர்மாவிலே இதுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு, கண் புகைச்சல் வர்மம்னே பேர் இதுக்கு. இது என்ன பண்ண இதுல இருந்து போன உடனே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு கண்ணோட தொடர்புடைய பகுதிக்கு போகுது. இது வந்து கண் புகைச்சல் வர்மம்னே பேர். கணுக்கால் எலும்பு, கணுக்கால் எலும்புக்கு கீழே உள்ள பள்ளம் முடிகிற இடம். இது கண் புகைச்சல் வர்மம். இது ஆன்டிடாக்சின் எஃபெக்ட். இது எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும்னா விரலால் இப்படி அழுத்தி, இப்படி அழுத்தம் கொடுத்து ஒரு ஃபேர்ம் ப்ரெஷர், நிலையான அழுத்தம். இதில் என்ன பண்ணால் தெரிஞ்சுது, கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. இப்போ அலோபதி கெமிக்கலாக ஏதாவது சாப்பிட்டாங்க, வேறு ஏதாவது பூச்சி கடிச்சிட்டு அது மாதிரி கடிச்சுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படியே வச்சு இப்படியே அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் குறிப்பிட்டாலும் அழுத்தம் கொடுத்து அப்படியே நிறுத்தணும். நிறுத்தின உடனே கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அதுவாக அந்த பிரச்சனை குறையும். குறைஞ்ச உடனே எடுத்துடணும். இதுக்கு அடுத்தது இது வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள், கண் எரிச்சல், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் அரிக்கிறது, கண்களில் ஏற்படுற வீக்கம், இது மாதிரியான பிரச்சனைகள். இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். இதையும் அதே மாதிரி தான் ஃபேர்ம் ப்ரெஷர் தான் கொடுக்கணும்.